உனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் பார்க்கலாம். என்னது? நீங்க தான். அது சரி. அப்புறம் வேற? மல்லிகைப்பூ. பத்தியா? இப்ப சீக்கிரம் என் காலேஜ் படிப்பு முடிஞ்சிடும்னு நான் நினைக்கவே இல்லை. அது சரி. எப்படா முடியும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்? ஏன் ஒண்ணும் தெரியுது? என்னது? குறும்பு உங்க கூட பிறந்ததா? நீங்களும் என் கூட ஊருக்கு வாங்களே. எனக்கு கூட கொள்ள ஆசைதான் உன் கூட வரணும்னு. என்ன பண்றது? அப்பா கொடைக்கானல ஜம்முன்னு இருந்துகிட்டு எஸ்டேட் வேலையை ஏன் தலையில போட்டாரு. அவ்வளவு பெரிய பங்களாவில நீ இல்லாம தனியா வெட்டு வெட்டுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். நேரடியாத்தான் சொல்லுங்களேன். உன்னை விட எனக்கு வேலைதான் முக்கியம்னு. அப்ப உன்தானை பிடிச்சிடும் பின்னாலேயே வந்து நல்லவன்னு சொல்லுவியா? பாரு 3 முடிச்சு விடட்டும். ஆமா, அடுத்தபடி நம்ம சந்திப்பு நம்ம 2 பேருடைய கல்யாண ஊர்வலத்துல. விஜயதானே பாரு ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாத. லெட்டர் போடு. என்னமாச்சு? நீங்க ஃபேன் போட்டீங்க, என் போட்டோ வெளியே போய் விழுந்துருச்சு. போட்டோ தானே, இன்னொன்னு வேணும்னு கேட்டதுனாக்கா அனுப்பிட்டு போறாங்க. ஆமா. காலத்துல போய் பிரயாணத்தை பத்தி கேளு. ஒழுங்கா பறிச்சு எழுதுனியா? ஓ என்ன ஓ அவருக்கு செய்யப்படுறா? ஏமா ராதா எங்க? வழி 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 விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. இதெல்லாம் என்ன ராதா? திஷ்டி கழிக்க வேண்டாம். எதுக்கு? நீ பெரிய வெற்றி தேவதையாச்சே, அப்பா அம்மாவை அலைய விடாமே நீயே ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டல, அதுக்கு. வணக்கம் 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 வணக்கம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் மொத்தமா சேர்ந்து வந்திருக்கிறீங்க. சுவாமி மலையில உங்களை கொண்டு கந்த புராண சொற்பொழிவு நடத்த முடிவு பண்ணிருக்கோம். முருகா முருகா, அதுக்கு ஒரு தேதியை சொன்னீங்கன்னா. அதுல பாருங்க, 3 மாசத்துக்கு என்னால மூச்சே விட முடியும். ஐயோ, நாளைக்கு கொடைக்கானல், நாளானைக்கு குற்றாலம். அங்க போய் சும்மாவா இருக்கேன், குற்றால புறவண்டிய பத்தி பேசுறேன். 8ஆம் தேதி திருச்சிக்கு வர்றேன், ஜாதி ஒழிப்பு மகாநாடு. அதுல எம்மதமும் சம்மதம் தாங்க வற்புறுத்துறேன். 10ஆம் தேதி பரமக்குடி கலப்பு திருமணம். தலைவதாங்க சபல வந்து பாக்குறோம். அடிக்கடி வாங்க பாருங்க போங்க. முருகா ஞான வண்டிதான் ரொம்ப ஜோதிக்கிறீங்களா? எஜமா வணக்கம் 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 வணக்கம். எஜமா நீங்களா என்ன கை தூக்கி விடணும். அதுதான் நடக்காது. நீயே கைய ஊனி ஏந்திரி. என்ன விஷயம்? இதுதான் என் தங்கச்சி, பேரு கண்மணி. கண்ணே இல்லாதவளுக்கு பேரு கண்மணி. விஷயத்த சொல்லு, வேலை நிறைய இருக்கு. ஒரு குருடா இருந்தாலும் பரவாயில்லன்னு இறக்கப்பட்டு இதை கட்டிக்கிறேன்னு சொல்றான் ஒரு புண்ணியவான். கல்யாண செலவுக்கு அவ்வளவுதானே? ஆமாங்க. உங்க வீட்டுல நான் இவ்வளவு காலமா தோட்டக்காரனா இருக்கிறத நினைச்சு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா. காலம் பூரா என்ன மறக்க மாட்டேன். ஆமாங்க, ஒரு 2000 போதுங்க. 2000 போதுமா? சரிடா ஜம்பு. அப்போ நான் வாக்கு கொடுத்து தேதியை நிச்சயம் பண்ணிருச்சுங்களா? தங்கச்சி ஐயாவை கொண்டுட்டு 2000 என்ன சுலபமா கேட்டுட்டான். பிச்சை எடுக்கிறது கூட விலையேறி போச்சு. குருடிக்கு வேற கொடுத்தாங்க.
லட்சுமி லட்சுமி என்னங்க போக முதல்ல கோமியத்தை எடுத்து கொண்டாந்து இதெல்லாம் தொழில் எதுக்குங்க? வாகனப்பைய படியேறி வந்துட்டான். யாருங்க? நம்ம தோட்டக்கார ஜம்பு. ஓஹோ, ஜாதி வேதம் இல்லைன்னு நீங்க செய்யற பிரசங்கத்தை கேட்டுட்டான் போல இருக்கு. கேட்டா என்ன? பகவான் எதுக்காக 2 காதை நேருக்கு நேரா படைச்சான்? இதுல வாங்கி இதுல விட நான் அடைக்கலம் கொண்டேன் அவள் அழகி நீ அறிவாயே தியாகு, உங்களுக்கு டெலகிராம் வந்திருக்கு. என்ன சத்யா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். அப்பா தியாகு, என்ன உன்னோட இன்ப வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. தோல்விங்கிறது வாழ்க்கையின் முடிவில்லை, அது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். இப்ப ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு துயரம் மறைஞ்சிருக்குன்னு என்னால உணர முடியுது. உன்னுடைய எதிரி கூட இதை விட பெரிய தீமையை உனக்கு செய்ய முடியாத தியாகம். இல்லப்பா, இல்ல, உங்க சொந்த மகனுக்கு செய்யக்கூடியதை விட மேலான காரியங்களை எனக்கு செய்திருக்கீங்க. குடிசையில கிடந்த எனக்கு சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்து வாங்கி தந்திருக்கீங்க. அப்பா, நீங்க மனித தெய்வம் அப்பா. தியாகு அப்பா, உங்க மகனா வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கீங்களே, இதை விட வேற என்ன வேணும்? தியாகு, உன் மனசில் உள்ள உயர்ந்த கொள்கையை புரிஞ்சிக்காம உன்னை தாழ்ந்தவனா நினைக்கிறாங்களே. கவலைப்படாதீங்கப்பா, தாழ்த்தப்பட்டவங்க தான் பிற்காலத்துல மக்களால வாழ்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. தியாகு, நீயும் ஒரு சிறந்த எண்ணங்களும் நெடுவழி வாழணும். நான் செஞ்ச மாபாதகத்தை கண்டிக்காம அவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு எனக்கே ஆறுதல் சொல்றீங்க. அப்பா, நீ எவ்வளவு உயர்ந்தவர் அப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. உனக்காக நான் இந்த துரோகத்தை செய்யணும். எனக்கு மன்னிப்பே கிடையாது தியாகு, மன்னிப்பே கிடையாது. அப்பா, 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 சார், உங்களை பார்க்கறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். என் வளர்ப்பு தந்தை நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார். இருந்தாலும் எல்லா சொத்துக்களையும் எனக்கே எழுதி வச்சிட்டார். அது அவர் பெருந்தன்மை. ஆனா நானும் ஒரு தாக்கப்பட்ட உழைப்பாளியுடைய மகன், உங்கள ஒருத்தர். ஆனாலும் எங்க எஜமா, அந்த சொல்ல எனக்கு பெரிய சுமையா இருக்கு. இந்த எஸ்டேட்டை நீங்கெல்லாம் நெடுங்காலமா உழைச்சு உயர்த்திருக்கீங்க. உங்க ஒவ்வொரு துளி வியர்வையும் இந்த மண்ணோட கலந்துருக்கு. அதனால இந்த சொத்து பூராவும் உங்களுக்கே சொந்தம். ஆமா, இனிமே இதுல வர்ற வருமானத்துல உங்க எல்லாருக்கும் சம பங்கு உண்டு. அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை எல்லாம் வக்கீல் மூலமா சட்டப்படி செய்துட்டேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஆஹா, உங்களை புறமுன்னா உடம்பெல்லாம் வாயிருந்தாலும் போதாது. நீங்க இவருக்கு கொஞ்சம் தனிமை தேவை. தயவு செய்து நீங்க எல்லாம் அமைதியா வீட்டுக்கு போங்க. மிஸ்டர் தியாகு, நீங்க இந்த ஊர்லயே இருந்தா உங்க அப்பாவின் நினைவு உங்களுக்கு வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் நினைக்கிறேன். வக்கீல் சார், இடம்தானே மாறும், இருதயமா மாறிடும் சார். போஸ்ட் அனுதாப கடிதம் அனுப்பியிருப்பாங்க. சாரி சார், இது பர்சனல் லெட்டர். அப்பா, உங்களிடம் இருந்து பிரித்து என் உடலை இன்னொருவருக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறாராம் என் தந்தை. முடியுமா அத்தா? என்னை பிணமாக பார்க்க தாங்கள் விரும்பாவிட்டால் நாளை மாலை 7 மணிக்கு மதுரை பாலம் ரயில்வே கேட் அருகே எனக்காக காத்திருங்கள். இன்றே நாளை மாலையாகிவிடக் கூடாதா? இப்படி உங்கள் உயிர் மீனா. ஐயோ, இந்த லெட்டர் மெட்ராஸுக்கு போய் 2 நாள் தாமதமான என் கைக்கு கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள மீனா கதி என்ன இருக்குமோ தெரியலையே. மீனா,
இந்தாப்பா ஃப்ரூட்டி கொடு. ஏப்பா பாலு, படிச்ச பொண்ணா இருந்து இப்படி தற்கொலை பண்ணிக்கிறச்ச. நாட்டுல எவ்வளவுதான் அறிவுலர் ஏற்பட்டாலும் தற்கொலைக்கு மாத்திரம் பஞ்சமே இல்லை. வாழ்க்கையில போராடி வெற்றி பெறணும். அதை விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் படிப்பு? என்னங்காச்சு? அந்த செத்து போன பொண்ணு எவனையோ கீழ் ஜாதிக்காரனை காதலிச்சுதான். அது தெரிஞ்ச பெண்ணோட அப்பா வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க ஏற்பாடு பண்ணாரு. பிறகு படிச்ச பொண்ணு பாரு, துணிச்சலா தன் காதலங்கிட்ட விட முயற்சி பண்ணிச்சான். அதை தடுத்து ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? பாவம், விஷம் குடிச்சு செத்து போச்சு. அந்த பெண்ணோட பேர் என்ன? மீனா. மீனா 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 நான் வர்ற வரையிலும் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? அவசரப்பட்டுட்டிய மீனா, அவசரப்பட்டுட்டிய மீனா. நீ மண்ணுக்குள்ள மறைஞ்சிட்டாலும் என் எண்ணத்துல இருக்கிற ஒரு நினைப்பு நான் மறையிற வரையில என்னை விட்டு நீங்காது மீனா, நீங்காது மீனா. மீனா மீனா, இதோ என் கடைசி பரிசு. உனக்கு பிடித்தமான மல்லிகைப்பூ. இந்தா இந்தா மீனா, இந்தா மீனா. மீனா. தம்பி, தம்பி, நீதான் இந்த பெண்ணுடைய காதல்னா? பாவம், வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டா மனசு சாவத்தானே நாடும். மீனா, இத்தனை காலம் என் கூட பழகி இவ்வளவு பெரிய கோழியா உன்னால எப்படி மீனா இருக்க முடிஞ்சது? அழாத, எப்படியோ இந்த பெண்ணுடைய கதை முடிஞ்சது. கண்ணீர் விடுறதுனால உன் மீனா திரும்பியா வரப்போற? ஐயா, எதிர்காலத்துல நான் அழறதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு தேவையில்லை. இருக்கிறதே எல்லாம் இப்பவே மீனாவுக்கு நான் அர்ப்பணம் செஞ்சது. ஐயா, ஜாதியே இல்லைன்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தர்மலிங்கம். ஆனா தம் பெண்ணையே ஜாதிங்கிற பேய்க்கு பலி கொடுத்துட்டார். படிச்சிருந்தோம் என்ன பிரயோஜனம்? படிக்கிறவங்க புத்திசாலி ஆகலாம், எல்லாரும் அறிவாளி ஆகிறது. அனுபவம் தான் அது தர முடியும். உலகத்துல பிறக்கிற எல்லாரும் தாயோட வயசுல உதயமாகி இந்த மண்ணோட வயசுல தான் மறைஞ்சிடுறாங்க. இதுல உயர்ந்தவன் யாரு, தாழ்ந்தவன் யாரு? நல்லா சொல். நானும் உன்னை போல சமூகத்தால வஞ்சிக்கப்பட்டவன் தான்ப்பா. ஆனா நான் மனம் தளராம ஜாதியை ஒழிக்கிறதுக்காக என்னால் ஆன பணியை எழுத்து மூலமா செய்துகிட்டு வரேன். ஏன் சொல்றேன்னா, துன்பத்தை கண்டு மனுஷன் கண்ணீர் விடக்கூடாது. உழைப்பு உடலைத்தான் பலப்படுத்தும், ஆனா துன்பம் மனசை படுத்தும். தைரியமாயிரு. ஐயா, மகாத்மா வாழ்ந்த இந்த மண்ணில ஜாதிகள் இல்லேடி பாப்பான்னு பாடின பாரதி நடமாடி இந்த நாட்டுல இன்னுமா இந்த ஜாதி கொடுமை ஒழியுது? என்ன செய்யறது? அதுதான்ப்பா கடவுள் தந்த பாடம். நல்லவங்களை மட்டும் படைச்சிருந்தா உலகத்துல வேதனையே இருக்க. தம்பி, இந்த சூழ்நிலை உனக்கு துன்பத்தை தான். புறப்படு, உனக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓ, தைரியமா வாழ்க்கை. அம்மா, ஜெயந்தாமா, லட்சுமியோட வந்திருக்கிறேன். இத பாருமா, நான் கொண்டு வந்திருக்கேன் லட்சுமி. அண்ணா, அண்ணா, என்னால உனக்கு ரொம்ப சிரமம். பைத்தியம், இதுல என்னமா சிரமம் இருக்கு? உன் சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறேன். கண்மணி, உன்னுடைய கல்யாணம் எப்படி சீரும் சிறப்புமா நடக்க போகுதுன்னு பாரு. எல்லாம் நம்ம கண்மணியோட அதிர்ஷ்டம்ப்பா. ஆமாமா, என் தங்கச்சுடைய அதிர்ஷ்டமும் என் ஆத்திரமும் சேர்ந்துதான் இந்த 2000 தேடி கொடுத்திருக்கு. அம்மா, நான் போய் பாக்கி வேலைகளை பாக்குறேன். விருந்தாளி இங்க வர்ற நேரமாச்சு. இதோ வந்தாச்சு. வாங்க ஜம்பு, உன்னை நான் கைது செய்ய வந்திருக்கேன். நான் என்ன குத்து செஞ்சு? என்ன கேட்காத?
கையில் இருக்கிற கரன்சி நோட்டை கேளு. இது எங்க முதலாளி கொடுத்ததுங்க. அவரே கொடுத்திருந்தா நீ திருநேன்னு ஏன்டா அவரே ரிப்போர்ட் பண்றாரு? நான் திருநேனா? எஜமா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக முதலாளிக்காக கூப்பிட்டு கொடுத்தாரு. சத்தியமா சொல்றேன், நான் திருநெல்வேலிமா. என்னடா நடிக்கிற? நீயே சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன் ஆத்திரம் தான் நான் பணத்தை தேடி கொடுத்துருவேன். கண்மணி, ஐயோ என்ன விடுங்கய்யா, தங்கச்சி கவலை இல்லாம இருக்கிறதுக்கா என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. ஆனா எனக்கு என்னவோ மீனாவும் மறந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. கண்ணத்தோட குழந்தை கலவரப்பட போகுது. இல்லம்மா, கண்ணுல மணல் விழுந்துச்சு, அதுதான். டேய், குழந்தை எடுத்துட்டு போய் விளையாடு போ. போய் விளையாடு போமா. காதலி பேர் பண்ணிக்கிறியா? காதலி பேரியா? குழந்தை கடல்ல வந்துச்சியா? சீக்கிரமா ஆகட்டும்பா, இவனை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்த வரணும் போல இருக்கு. நானா இருந்தா அப்படியே லபக்கு போய்கிட்டு வந்து. ஏண்டா நம்மால் தான் கையால் ஆகாத இன்னொருத்த சீர்ந்து ஏன்டா குறை சொல்றீங்க? இந்த புத்தி நம்ம ரத்தத்தோட ஊறிடுச்சு, என்ன பண்றது? ராஜி, ஆமா லட்சுமி, அங்க என்னது ஒரே கூட்டம் சத்தம்? ஏயா அங்க என்ன கூட்டம்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு. பாத்தியா, குழந்தை தண்ணியில விழுந்தது சாதாரணமா சொல்லிட்டு போறான். நம்ம ராஜி எங்கீங்க? ஐயோ ராஜி, 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 நல்ல ஆளுங்கயா நீங்க. இப்படியா குழந்தைய அலட்சியமா விட்டுட்டு இருப்பாங்க? சார், குழந்தைய காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சீக்கிரமா டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. வா, டாக்டர்கிட்ட கொண்டு போ. நல்லா இருக்கு. குழந்தைய காப்பாத்தினவன் எங்கேயோ இருக்கான் பாவம். இவனுங்க எல்லாரும் பெருமையா பேசிக்கிறானுங்க, பீத்திக்கிறானுங்க. வருத்தப்பட்டு என்னங்க பண்றது? இதுதான் உலகம். குழந்தைக்கு எப்படி இருக்கு? டோன்ட் வரி மிஸ்டர் தர்மலிங்கம், குழந்தை சௌக்கியமா இருக்கு, போய் பாருங்க. முருகா, இப்ப தாங்க என் மனசு புழுந்தது. எங்க ராஜையை நம்மள மோசம் பண்ணிடுவானு பயந்துட்டேன். அக்கா, என்ன கடையில இருந்து ஒரு மாமா காப்பாத்தினாரு, அவர் எங்க? நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே முடியாது. இந்தாங்க பிளாங்க், எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணி. நோ, சிகிச்சைக்கான ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதிகமா ஏதாவது கொடுக்கணும் விரும்பினா அதை ரெட் கிராஸுக்கு நன்கொடையா கொடுத்துடுங்க. ஓஹோ, டாக்டர், ராஜியை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகலாமா? ஓஎஸ், தாராளம். டாக்டர் சார், உங்களை பாராட்டி நான் நடத்த போற விருந்துல நீங்க அவசியம் கலந்துக்கணும். விருந்தா? அப்படி நான் என்ன சாதிச்சுட்டேன்? அப்படி எல்லாம் சொல்லப்படாது, எல்லாம் எங்க திருப்திக்காக. ஆல் ரைட். ஏமா இப்படி சிரிக்கிற? இந்த உலகத்தை நினைச்ச சிரிப்பா வருதப்பா. அப்படி என்ன காணாத கண்டுட்ட? உதவி செய்தவன் எங்கேயோ இருக்கான். நீங்க யாரையோ புடிச்சிட்டு வந்து ஊர்வலம் நடத்த போறீங்க. டாக்டருக்கு பாராட்டு விழா நடத்துறது உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? நடத்துங்க. அதே சமயத்துல காப்பாத்தின புண்ணியவானையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. வார்த்தையிலாவது நன்றியை சொல்லுவோம். நீங்க சொல்லாட்டி நான் சொல்றேன். நாயகனின் கோவிலிலே நாள் முழுதும் காத்திராத கண்களுக்கே, ஆத்திராத கண்களுக்கே அவன்
தர வேண்டும் அம்மா. பாடும் குரல் இங்கே, பாடியவன் எங்கே? பாடும் குரல் இங்கே, பாடியவன் எங்கே? தேடும் விழி இங்கே, தெய்வத்தின் நிழல் இங்கே. தேடும் விழி இங்கே, தெய்வத்தின் நிழல் இங்கே. எங்கே பாடும் குரல் இங்கே, பாடியவன் எங்கே? நீ கடல்ல விழுந்த குழந்தை இல்ல? சௌக்கியமா இருக்கியா? காலி எங்கெங்க போச்சா அப்படி போயிருந்தேன். ஏன் அன்னைக்கு உன் நகை ஏதாவது காணாம போச்சா? அதெல்லாம் இல்ல, என்ன கடல்ல இருந்து காப்பாத்தினிய அதுக்கு விருந்து வைக்க. இருந்தா? ஆமா, அக்கா தான் உன்னை ரொம்ப தேடிட்டு இருந்தது. வா உள்ள. நீ போ உள்ள. நீ போற புரியா இல்லையா? உள்ள வரக்கூடாது. பாரு, 2 அடி வேணாலும் என் முதுகுல அடி. இந்த அழக பிசினஸ் எல்லாம் வச்சுக்காரு. ஐயோ வர்றேனே. நீ உட்காந்துரு, நான் போய் அக்கா கூட்டிய. என்ன இப்படி பாக்குற? இதுதான் எங்க பெரிய அக்கா. பாவம் செத்து போயிடுச்சு. இங்கே வரேன். ஆமா, அடுத்தபடி நம்ம சந்திப்பு நம்ம 2 பேருடைய கல்யாண ஊர்வலத்துல. இல்ல, கடையில இருந்து ஒரு மாமா காப்பாத்தினாரு. அவர் வெளியே வந்திருக்காரு. ஒண்ணு இல்ல, யாரோ பிச்சைக்கார வந்திருக்காரு. நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க, நான் வர்றேன். எங்கம்மா? எங்க? இங்கதானே இருந்தாரு. காணோமே. முனியா, இங்க வா. இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வா. சவுட்டு கழுத எங்கேயாவது போய் தேடுறா. எங்கேயாவது போ. சாமிக்கு முன்னால ஏன் அப்படி சண்டை போடுறீங்க? என்னங்க நீங்களே சொல்லுங்க. சாமியை நாங்க தூக்கிட்டு மட்டும் போகலாமா? ஆனா இங்க திருப்பத்தை மட்டும் சாமி வந்தா சாமிக்கு தீட்டு போட்டுருமா?
யார் சொன்னது அப்படி? பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அப்படி சொல்லி இருந்தா அவங்க பெரிய மனுஷனா இருக்க மாட்டாங்களா? கோச்சிக்காதீங்க. நீரு, நெருப்பு, கடல், பூமி இதெல்லாம் பொதுவா இருக்கும்போது அதை படைச்ச கடவுள் மட்டும் ஒரு தனி பிரிவுக்கு எப்படி சொந்தமா இருக்க முடியும்? இங்க மத்தியத்துக்கு கூப்பிடல. ஒன்னா எப்படி யாராவது சாமியை தொட்டா பொழுத்து விடுவேன். என்ன சொல்றது? இங்க யாராவது சாமியை தொட்டா பொழுத்து விட கைது பண்ணிருக்க. ஏன்? கோஷ்டி பூசலை தூண்டில இருக்கா? நானா? இல்லையே. இத கோர்ட்ல வந்து சொல்லு. குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகு தனக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்பந்தமில்லை என்று கூறியதற்கு எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. போலீஸ் தரப்பில் தியாகு மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. எனவே தியாகுவை குற்றவாளி என தீர்மானித்து கோஷ்டி பூசலை தூண்டியதற்காகவும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தியதற்காகவும் இந்தியன் பெனல் கோடு 147வது செக்ஷன் படி 6 மாத சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். வரவு நல்வரவாளுங்க. அங்க என்னப்பா பாக்குற? ஆமா பாரு, நீ என்ன ஜெய் கூட ஜாதியா? பின்ன பிளேடா, பிட் பாக்கெட்டா, கிட்னாப்பா? இல்ல நல்ல ஜாதியா? இதுல என்ன ஜாதி நீ? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஆள் ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்காரு? தானே இவன் வந்ததுல இருந்தே இப்படித்தானே இருக்கிறான். கேட்டா பதிலே பேச மாட்டேங்கிறான். என்ன பண்றது? என்ன பண்றது? தப்பு செய்யறதுக்கு முன்னால யோசனை பண்ணிருக்கணும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இந்த காலத்துல மனிதனுடைய மனக்கதவே திறக்கிறது இல்லை. உன் கண்ணீரை பார்த்தா இந்த திறக்கதவு திறக்க போகுது. யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? என்ன தடுக்காது, என்ன தடுக்காது. உயிர் உனக்கு சொந்தம். உயிர் போனாலும் சரி, தவறு செய்ய நான் பதிலே மாட்டேன். போடும் சொன்ன அடிக்காதப்பா. ஜம்பு சொல்றது கேளு, அடிக்காத. ஓடி வாங்க சார், இங்க பெரிய சண்டை நடக்குது. என்ன மன்னிச்சிரு ஜம்பு, என்ன மன்னிச்சிரு. உன்னை அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சிரு ஜம்பு. அட பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செய்து? என் குருட்டு தங்கையும் வயசான தாயும் ஆதரவில்லாம தவிச்சிட்டு இருப்பாங்க. நான் இல்லைன்னா அவங்க வறுமையில வாடி செத்து போயிடுவாங்க. அவங்க சார்பில் உனக்கு என்னடா சந்தோஷம்? என்ன ரகல, என்ன கலாட்டா? யார் உண்மை சொல்லு. யார் தப்பிச்சு போக முயற்சி பண்ண? நான் தான் சார் தப்பிச்சு போக முயற்சி பண்ண. ஜம்பு என்ன தடுத்தான். ஆத்திரத்துல அடிச்சுட்டேன் சார். என்ன மன்னிச்சிருக்க. பார்த்தாலே தெரியுது நீ பெரிய கலகக்காரன். நீ செய்த குத்தத்துக்கு உனக்கு அதிக தண்டனை கிடைக்க போகுது. ஜம்பு, உன்னுடைய நன்னடத்துக்காக தண்டனை காலம் குறைஞ்சு சீக்கிரம் உனக்கு விடுதலை கிடைக்கும். இவனை உடனே வேற எதுக்கு மாத்த ஏற்பாடு செய்ய. தியாகு, தியாகு,
எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டப்பா. குற்றம் செஞ்ச வண்ணம் எனக்கு சீக்கிரமா விடுதலை. நிரபராதி நீ, உனக்கு அதிக நாள் தண்டனை. நீ எனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலையாப்பா. ஒரே ஒரு வழி இருக்கு, சரியா? சொல்லு, என்ன? நீ குற்றம் செய்துட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு வரமாட்டேன்னு எனக்கு உறுதிமொழி கூட போதும். நிச்சயமா இனிமே வரமாட்டேன்.